பீச் வேணுமா? சிட்டி லைஃப் வேணுமா? டெம்பிள்ஸ் வேணுமா? நைட் லைட்ஸ் வேணுமா? எல்லாமே ஒரே பிளேஸ்ல பார்க்கணும்னா ஸ்ட்ரெயிட்டா கொலம்போ போயிடுங்க. சம்டைம்ஸ் நம்ம ஒரு பிளேஸ்க்கு போக மாட்டோம். ஒரு பிளேஸே நம்ம கிட்ட வரும். கொலம்போ அப்படிதான் என் லைஃப்குள்ள வந்துச்சு. நோ பிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நோ பிக் பிளான்ஸ். பட் இந்த சிட்டி விசிட் கேவ் மீ a வெரி பிக் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எல்லாரும் லைஃப்ல ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே தான் இருக்கோம். பீஸ், கிளாரிட்டி, ஹாப்பினஸ் இல்ல கொஞ்சம் சைலன்ஸ் ஆச்சும். எனக்கு அது கொலம்போல கிடைச்சது. அந்த ஏர்லி மார்னிங் லைட், டீ ஸ்மெல் கலந்த காத்து, சீயோட எண்ட்லெஸ் சவுண்ட், ஸ்ட்ரேஞ்சர்ஸோட ஸ்மைல். இது ஜஸ்ட் ஒரு ட்ரிப்பா இல்லாம இட் கேவ் மீ an opportunity to explore so many other things. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மின்னொலி டேல்ஸ். இங்கே ரொம்ப சிம்பிளா சில்லா டெய்லி ஒரு கதை கேட்கலாம். எவ்ரி எபிசோட் ஒரு நியூ ஸ்டோரி, ஒரு நியூ லேர்னிங். ஸோ வாங்க இன்னைக்கான ஸ்டோரி டைமை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இந்த நியூ இயர்க்கு எங்கேயாச்சும் போகலாம்னு யோசிக்கும்போது லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கேம் பிஃபோர் அஸ். எங்கேயோ போயாச்சு, பட் பக்கத்தில் இருக்கிற நம்ம ஸ்ரீலங்கா போனதே இல்லை. ஸோ லெட்ஸ் ட்ராவல் ஆர் பேக்ஸ் டு கொலம்போ ஃபார் திஸ் நியூ இயர்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. மார்னிங் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டை பிடிச்சி வி ரீச் லங்கா அட் ஆஃப்டர்நூன். இட் வாஸ் நாட் ஈவன் அ 2 hours ஃப்ளைட். ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் டிசப்பாயின்மெண்ட். அது ஏர்போர்ட் மேலே தப்பா இல்லை ஏர்லைன்ஸ் மேலே தப்பான்னு தெரியல. செக்இன் பேக்கேஜஸ் பெட்ல வரதுக்கே நம்ம ஆல்மோஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் நிற்க வேண்டியதாயிடுச்சு. அந்த அளவுக்கு நம்ம இமிகிரேஷன்ல கூட நின்று இருக்க மாட்டோம். பட் ஒன்ஸ் தட் இஸ் டன், வி ஆர் ஆல் செட் டு எக்ஸ்ப்ளோர் தி சிட்டி. நம்ம ஊர்ல கேப் புக்கிங்க்கு ஓலா ஊபர் மாதிரி அங்க பிக் மீ ஆப். இந்த ஆப் போத் கேப் அண்ட் ஃபுட் டெலிவரிக்கு அப்ளிகபிள். ஊபரும் இருக்கு, பட் பிக் மீ அளவுக்கு அந்த சிட்டில ஊபர் ஒர்க் ஆகல. வெரி லெஸ் ஆன யூசேஜா தான் இருக்கு. ஏர்போர்ட் டு மெயின் சிட்டிக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கே ஆல்மோஸ்ட் 1 ஹவருக்கு மேலே ஆயிடுது. ஸோ இன்கேஸ் இந்தியன் ஃபுட் தான் லஞ்சுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கேப்லேயே புக் பண்ணிடுங்க. இல்லை ஹோட்டல் போய் செக்இன் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சாலும் அது உங்கள் விஷ் தான். So we stayed in Radisson. For most of the viewers' information, Radisson and Radisson Blue ஹோட்டல்ஸ்க்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. எல்லா ரேடிசன் ஹோட்டல்ஸும் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைச்சு புக் பண்ணிடாதீங்க. ரேடிசன் ஹோட்டல்ஸ்ன்னு போட்டு இருந்தா அது கொஞ்சம் எக்கனாமிக்கா இருக்கு. பட் இதுவே ரேடிசன் ப்ளூனா இட் இஸ் மோர் ப்ரீமியம். ஸோ புக் பண்ணுறப்போ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து புக் பண்ணுங்க. ரேடிசன் ஹோட்டல்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் சிட்டியில் இருக்கு. வேறஸ் ரேடிசன் ப்ளூ ஹோட்டல்ஸ் அவுட்ஸ்கர்ட்ஸில் ரெசார்ட் டைப்பில் தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது ரொம்ப லேவிஷாக இருக்கும். தோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் 5 ஸ்டார் கேட்டகரியில் வந்தாலும் ரெண்டுத்துக்குமே அவங்களோட சர்வீஸ், அவங்களோட ரூம் ஸ்பேஸ் அண்ட் மற்ற அம்யூனிட்டிஸ்லலாம் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு வாட்டி க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஹோட்டல் ரூம் புக் பண்ணுறப்போவே வி புக்ட் அ சீ ஃபேஸிங் வியூ ரூம். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் எங்களோட வியூவாக இருந்துச்சு ஃபார் ஆர் ஸ்டே. பார்க்குறது ரொம்ப சீனிக்கா, அந்த சீ வேவ்ஸு, அந்த ட்ரெயினோட சத்தம், ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன், சன்செட் எல்லாமே அவ்வளோ அழகு, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இந்தியாலேயும் நிறைய ஹோட்டல்ஸில் இந்த மாதிரி வியூஸ் கிடைச்சாலும் இங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அந்த ரயில்வே ட்ராக் அண்ட் அந்த ட்ரெயின் போகிற சீன் தான். அதுவும் சன்செட் டைம்ல ட்ரெயின் போறத பார்க்கறதுக்கே அவ்ளோ பேரு அங்க வராங்க. கொலம்போல பீச் கிட்ட ஓடுற இந்த ரயில்வே லைன் பிரிட்டிஷ் பீரியட்ல 1877ல ஸ்டார்ட் பண்ணாங்க. மெயின்லி ஸ்ரீலங்காவோட கோஸ்டல் டிரான்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு பிரிட்டிஷ் இன்ஜினியர்ஸ் இந்த ட்ராக்கை டிசைன் பண்ணாங்க. கடல் பக்கம் ரயில்வே ட்ராக்ஸ் பில்ட் பண்றது அவ்வளோ ஈஸி இல்ல. வேவ்ஸ், சால்ட் வாட்டர், ஸ்ட்ராங் விண்ட்ஸ்னால ரெயில்ஸும், ட்ரெயினும் ரொம்ப ஈஸியா டேமேஜ் ஆகுறதுக்கு இங்க நெறைய வாய்ப்பு இருக்கு. சாயில் எரோஷன் நடக்கிறதுனால, ட்ராக் கீழ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டோன் லேயர்ஸ், ட்ரெயினேஜ் சிஸ்டம் அண்ட் கோஸ்டல் புரொடெக்ஷன் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வாட்டர் இன்சைட் வராம இருக்க அண்ட் ட்ராக் ஸ்டேபிளா இருக்க. இந்த லைனுக்கு ரெகுலரா மெயின்டெனன்ஸ் தேவைப்படுறது. பிகாஸ் சீ சைட் ரயில்வேஸ் ஆல்வேஸ் நேச்சர் கூட ஃபைட் பண்ணிட்டே தான் இருக்கு. அதனால இத ரொம்ப பார்த்து பார்த்து தான் மெயின்டெயின் பண்ணிட்டே வராங்க. இந்த சீனிக் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ண நீங்க ஸ்ரீலங்கா ரயில்வேஸ் அஃபிஷியல் ஆன்லைன் ரிசர்வேஷன் சைட்ல டிக்கெட் புக் பண்ணலாம். டேட், கிளாஸ் செலக்ட் பண்ணிட்டு ஆன்லைன்லயே ரிசர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா ஸ்டேஷன் கவுண்டர்ல போய் டிக்கெட் வாங்கியும் நீங்க இதுல டிராவல் பண்ணலாம். நெக்ஸ்ட் நாங்க விசிட் பண்ண இடம் போர்ட் சிட்டி கொலம்போ. போர்ட் சிட்டி கொலம்போ ஒரு ரொம்ப பெரிய அண்ட் ட்ரீம் ப்ராஜெக்ட். இது 2014ல ஸ்டார்ட் ஆச்சு.
ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டும், சைனா ஹார்பர் இன்ஜினியரிங் கம்பெனியும் சேர்ந்து கடல் மேல புதுசா லேண்ட் கிரியேட் பண்ண பிளான் பண்ணாங்க. சீக்குள்ள சிட்டி பில்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸ்ட்ராங் வேவ்ஸ், டீப் வாட்டர், எரோஷன் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு, ஸ்பெஷல் ட்ரெட்ஜிங் மெஷின்ஸ் யூஸ் பண்ணி கடல்ல இருந்து மண் எடுத்து, அத லேயர் லேயரா போட்டு, ஸ்ட்ராங் ஸ்டோன் பேரியர்ஸ் அண்ட் சீ வால்ஸ் கிரியேட் பண்ணி, வாட்டர் இன்சைட் வராம லேண்ட் ஸ்டேபிளா இருக்க ரொம்ப கேர்ஃபுல்லா டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு போர்ட் சிட்டி ஒரு ஃபியூச்சர் சிட்டியா டெவலப் ஆகிட்டு இருக்கு. பிசினஸ், லிவிங், டூரிசம் எல்லாத்துக்கும் பிளான் பண்ற மாடர்ன் ஸ்பேஸ். இங்க விசிட் பண்ணா ஜென்ரலா பப்ளிக் ஏரியாஸ், பீச் சைட், வாக்கிங் ஜோன்ஸ் எல்லாமே ஃப்ரீயா போகலாம். ஈவினிங் டைம்ல ரொம்ப பாப்புலரா இருக்கு இந்த ஏரியா. ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்ல ஏதாவது புதுசா அட்ராக்ஷன்ஸ் இருந்தா நீங்க அஃபிஷியல் போர்ட் சிட்டி ஆப் ஆர் வெப்சைட்ல ஸ்லாட் ரிசர்வ் பண்ணி நீங்க அங்க போய் பார்த்துக்கலாம். நாங்க நியூ இயர் டைம்ல விசிட் பண்ணனால ஃபுல் போர்ட் சிட்டியும் லைட்ஸால ஃபுல்லா டெக்கரேட் ஆகி இருந்தது. அங்க இருந்து ஃபுல் சிட்டி வியூ கிடைக்கும் நம்மளுக்கு. பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். லாங் வாக்ஸ் பேசிக்கிட்டே போகறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் டே நாங்க போன இடம் தான் பின்னவாலா எலிஃபண்ட் ஆர்ஃபனேஜ். ஸோ பின்னவாலா எலிஃபண்ட் ஆர்ஃபனேஜ் ஸ்ரீலங்காவோட ரொம்ப ஃபேமஸான பிளேஸ். இது 1975ல ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. மெயின்லி காட்டுல இருந்து தவறி போன, அம்மா இல்லாம இருக்கிற, இல்ல இன்ஜூர்டான யானைகள ரெஸ்க்யூ பண்ணி கேர் பண்றது தான் இந்த இடம். யானைகள பார்த்துக்கிறது அவ்ளோ ஈஸி கிடையாது. டெய்லி ரொம்ப ஃபுட் அதுக்கு தேவைப்படும். கான்ஸ்டன்ட்டான மெடிக்கல் கேர் வேணும். அந்த குட்டி யானைங்களுக்கு ப்ராப்பர் ட்ரெய்னிங், பேதிங், வாக்கிங் ரொட்டீன் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லா பிளான் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி மகாஓயா ரிவர் கிட்ட யானைகளை குளிக்க கூட்டிட்டு போகும் சீன் இங்க ரொம்ப ஃபேமஸ். அதுதான் இங்க பிக்கஸ்ட் அட்ராக்ஷனே. பினவாலா விசிட் பண்ண நீங்க டைரக்ட்டா ஆர்ஃபனேஜ் கவுண்டர்ல டிக்கெட் வாங்கலாம். இல்ல ஆன்லைன் டூர்ஸ் மூலியமா பிளான் பண்ணிக்கலாம். ஃபீடிங் டைமும், பேதிங் டைமும் பார்க்க மார்னிங் இல்ல ஈவினிங்ல போனா ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். டாட்லர்ஸ் இருந்தா இந்த பிளேஸ டெஃபினட்டா விசிட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பட் இதுல ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, கொலம்போல இருந்து பின்னவாலா போற ரூட் அவ்வளவோ சரி கிடையாது. ஃபுல்லா சிங்கிள் லேன் அண்ட் ரோட்ஸ் இப்போ தான் அங்கங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிலோமீட்டர் பார்த்து தப்பா கால்குலேட் பண்ணிடாதீங்க. கொலம்போல இருந்து பினவாலா போயிட்டு வர கண்டிப்பா நம்மளுக்கு 1 டே ஃபுல்லா ஸ்பேர் பண்ணியே ஆகணும். ஸ்ரீலங்கா போயிட்டு புத்தா டெம்பிள்க்கு போகாம இருந்தா எப்படி? கங்க ராமையா டெம்பிள் கொலம்போவோட ஃபேமஸ் அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான புத்திஸ்ட் டெம்பிள். இது 1885ல ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அந்த டைம்ல இது ஒரு ஸ்மால் டெம்பிளா தான் இருந்தது. பட் ஸ்லோலி ஸ்பிரிச்சுவல் சென்டரா மட்டும் இல்லாம ஒரு லேர்னிங் பிளேஸ், கல்ச்சுரல் மியூசியம், அந்த ஏரியா பீப்பிள்க்கு சப்போர்ட் பண்ற ஒரு பிக் இன்ஸ்டிடியூஷனா டெவலப் ஆச்சு. சிட்டி சென்டர்ல இருந்து ஒரு பீஸ்ஃபுல் டெம்பிள் ரன் பண்றது அவ்ளோ ஈஸி இல்ல. ஸ்பேஸ் கம்மி, மெயின்டனன்ஸ் ரொம்ப அதிகம், டெய்லி விசிட்டர்ஸ் அதிகம். அதனால ட்ரெடிஷனல் வொர்ஷிப்பும், மாடர்ன் மேனேஜ்மென்ட்டும் பேலன்ஸ் பண்ணிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இத மெயின்டெயின் பண்ணிட்டு வராங்க. இங்க நீங்க புத்தா ஸ்டாச்சூஸ், ஓல்ட் வெஹிக்கிள்ஸ், கோல்ட் ஐட்டம்ஸ், கிஃப்ட்ஸ் ஃப்ரம் டிஃபரண்ட் கண்ட்ரீஸ் அண்ட் சீமா மலாக்கா டெம்பிள், லேக் மேல இது ஒரு டெம்பிள் இருக்கு. இது எல்லாமே நீங்க பார்க்கலாம். கங்கராமையா விசிட் பண்ண என்ட்ரன்ஸ்ல ஒரு ஸ்மால் டிக்கெட் கவுண்டர் இருக்கு. அங்கேயே நீங்க டைரக்ட்டா டிக்கெட் வாங்கி இந்த டெம்பிள நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நாங்க போனது தான் கொலம்போ லோட்டஸ் டவர். ஸோ கொலம்போ லோட்டஸ் டவர் ஸ்ரீலங்காவோட டாலஸ்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒன் ஆஃப் சவுத் ஏசியாஸ் டாலஸ்ட் டவர்ஸும் கூட. இது 2012 ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். மெயின்லி ப்ராட்காஸ்டிங், கம்யூனிகேஷன் அண்ட் டூரிசம் பர்பஸ்க்காக டிசைன் பண்ணப்பட்டது. லோட்டஸ் ஃப்ளவர் ஷேப்ல இருக்கிற இந்த டவர் ஸ்ரீலங்காவோட growth அண்ட் பியூட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுது. இவ்ளோ பெரிய டவர் பில்ட் பண்றது ரொம்ப ஈஸி இல்ல. ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வேணும், ஹை விண்ட் ரெசிஸ்டன்ஸ், எர்த்குவேக் சேஃப்டி அண்ட் அட்வான்ஸ்ட் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி சிட்டி சென்டர்ல ஒரு ஜெயின் ஸ்ட்ரக்சர் சேஃபா ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா இத டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு லோட்டஸ் டவர் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனா இருக்கு. இங்க நீங்க அப்சர்வேஷன் டெக்ல போய் ஃபுல் கொலம்போ சிட்டி வியூ, இந்தியன் ஓஷன் வியூ, ஈவினிங் லைட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். லோட்டஸ் டவர் விசிட் பண்ண என்ட்ரன்ஸ்ல டிக்கெட் வாங்கலாம். இல்ல ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம். சன்செட் டைம்ல போனா ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்.
டாட்லர்ஸ் இருந்தா கண்டிப்பா பிக்சல் ப்ளூம் டிக்கெட்டும் சேர்த்தி வாங்குங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் த மோஸ்ட் அவேட்டட் நியூ இயர் ஈவ். ஸ்ரீலங்கால நியூ இயர் டைம்னா ஸ்பெஷலி காலி பீச் அண்ட் கொலம்போ சிட்டி ரொம்ப ஸ்பெஷலாக மாறிடும். டிசம்பர் லாஸ்ட் வீக்ல இருந்தே ஃபுல் சிட்டி லைட்ஸ், மியூசிக், பீச் பார்ட்டிஸ், ஸ்ட்ரீட் செலிப்ரேஷனோட ஃபில் ஆயிடும். பீச்சில் நியூ இயர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லை. crowd control, சேஃப்டி, சவுண்ட் சிஸ்டம், ஸ்டேஜஸ், கிளீனப், போலீஸ் அண்ட் லோக்கல் அத்தாரிட்டி பெர்மிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணணும். பிகாஸ் thousands ஆஃப் பீப்புள்ஸ் ஒரே டைமில் செலிப்ரேட் பண்ண வருவாங்க. கேலே பீச்சில் வேவ் சவுண்ட் கூட மியூசிக்கோட மிக்ஸ் ஆகி ஸ்கைல ஃபயர் ஒர்க்ஸ், பீச்சில் பீப்புள் டான்ஸ் பண்ணுறது ரொம்ப மேஜிக்கலான ஃபீலிங்காக இருந்துச்சு. கொலம்போல ஹோட்டல்ஸ், பீச் சைட்ஸ், ரூஃப்டாப் பிளேசஸ் எல்லாமே நியூ இயர் நைட் அன்னைக்கு வேற லெவல்ல மாறிடும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் பண்ண நீங்க எய்தர் பப்ளிக் பீச் செலிப்ரேஷன்ஸ் ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கலாம், இல்ல அட்வான்ஸா ஏதாச்சும் கிளப்ஸ், பீச் ஈவெண்ட்ஸ், ஹோட்டல் பார்ட்டிஸ்க்கு ஆன்லைன்ல பாசஸ் வாங்கி புக் பண்ணிக்கலாம். கொலம்போ ஐட்னரி ஆர் சிட்டி டூர் அண்ட் அட்ராக்ஷன்ஸ் பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்கள் கொலம்போ ட்ரிப்பை பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இதே மாதிரி நிறைய பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.